வணக்கம் நண்பர்களே. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் கிட்டத்தட்ட 296 வேகன்சிக்கு மேலே காலி பணிகளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டிகிரி மட்டும் இல்லாமல் 10th +2 இல்லாமல் டிப்ளமோ படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு கூட வேலைவாய்ப்பு இருக்குது. குறிப்பாக டிரைவருக்கு கூட இந்த ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எந்த பதவிக்கு விண்ணப்பிச்சிருந்தா ஈஸியாக நம்ம வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 296 வேகன்சி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் மொத்தம் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் பணிக்கு 104 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க ரேட் தான். ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 31,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ரொம்பலாம் படிச்சிருக்குன்னு தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும்னே தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர் பணிக்கு கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 104. அதே துப்புரவு பணியாளர் மலைக்கோயிலுக்கு 57. அப்போ 2 பணிகளுக்கு பார்த்திங்கன்னா பல்க் வேகன்சி அப்ளை பண்ணுற ரேராக தான் இருப்பாங்க. அதனால் எனக்கு ஏதாவது வேலை வேணும், சரிங்களா, ரொம்ப கஷ்டப்படுறோம், 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், 6 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஃபீல் பண்ணுறவங்க அந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஃபிட்டாக இருக்கேன், ஓரளவு எனக்கு உடம்பு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் காவல் பணிக்கு பண்ணிக்கலாம். சரிங்களா? காவல் பணிக்கு அதுக்குமே ஜஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அப்போ ஏதாவது எனக்கு வேலை வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க காவல் பணி கூட விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா நார்மல் கேட்டகரியில் சத்திரம் காப்பாளர்னால் சில பேர் என்னென்னு கேட்பீங்க. ஸோ நம்ம லாட்ஜுக்கெலாம் வார்டன் இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி சத்திரம் இருக்கும், அதுக்கு ஒரு காப்பாளர். இதுக்கு 16 வேகன்சி. அப்புறம் டிக்கெட் செல்லர், அது சீட்டு விற்பனையாளருக்கு ஒரு 13 வேகன்சி. இந்த சத்திரம் காப்பாளருக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானதான். சீட்டு விற்பனையாளருக்கும் 10th தான். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அவங்க 10th தான் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுகாதார மேஸ்திரி 2, அதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். சுகாதார மேஸ்திரி 1, அதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்டிங் ஜஸ்ட்டு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் வயது மட்டும் 45 வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் பார்க்கலாம். வெறும் கால்நடை பராமரிப்புக்கு கூட போஸ்டிங் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உதவி யானை மௌத்தர், அதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த எலிஃபெண்ட்லாம் கேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போதிய அறிவு வச்சுருக்கணும். அப்புறம் சுகாதார ஆய்வாளர், இதுக்கு 8th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சானிடரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தா இந்த சுகாதார ஆய்வாளர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஜாப் பார்த்திங்கன்னா நீங்கள் என்னது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், சரிங்களா, அது பிஇ படித்தவங்க பண்ணலாம். அப்புறம் சிவில் படிச்சிருக்கீங்கன்னா கூட உதவி பொறியாளர் சிவில், அதுக்கு 4 வேகன்சி போட்டிருக்காங்க, அதுக்கு கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் படித்தவங்க, அப்புறம் டிப்ளமோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அது படித்தவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், சரிங்களா, அப்புறம் சிவில் படித்தவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் டிப்ளமோ தானே கொடுத்துருக்காங்க, நான் பிஇ படிச்சிருந்தா கூட இந்த பதிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ கணினி இயக்குனருக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தால் போதுமானதா. இல்லை நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனால் கூட இந்த பணிக்கு கணினி இயக்குனருக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ ஆய்வக நுட்பனர், சரிங்களா, இதுக்கு கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ச் ஆப்ரேட்டர், இதுக்குமே பார்த்திங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷின் ஆப்ரேட்டர், இதுக்குமே ஐடிஐ முடிச்சிருக்கணும். மிஷின் ஆப்ரேட்டர் பஞ்சாமிர்தம், ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆர் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ஹெல்ப்பர், ஸோ இது டெக்னிக்கல் ஐடிஐ முடிச்சிருக்கணும் 2 பேர். ஹச்டி ஆப்ரேட்டர், இதுக்குமே ஐடிஐ முடிச்சிருக்கணும். அப்புறம் டிரைவிங், ஸோ ஓட்டுநருக்கு 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 8th பாஸு. அப்புறம் லைட் வெஹிக்கிள் ஆர் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் 1 இயருக்கு வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் கல்வி தகுதியாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு காணொலி பண்ணியிருக்கோங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நான் அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே நம்ம தனியாக இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸ் வேணும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற கைடன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணிங்கன்னா நீங்கள் 300 பேமெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற கைடன்ஸ் கொடுத்துருவோம். இன்டர்வியூக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட எடுத்து கொடுத்துருவோம். இதுக்குன்னு தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்லேயும் உங்களை ஆட் பண்ணி விட்டுருவோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம குரூப்பில். ஓகேவா? ஸோ இது சொன்னால் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது கடைசி தேதி ஜனவரி 8 தாங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க
தவறாமல் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுபோல் தகவலுக்கு காணொலிக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.